கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் ஒரு முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளெல்லாம் அவர் நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் போகிற ஒவ்வொரு பாதையிலும் நம்ம கஷ்டப்படுற காரணம் கடன் பிரச்சனை. அப்போது சில அவமானங்கள் பாடுகள் மத்தியில் கடந்து போனதை பார்க்கணும்னா நம்ம சுயமாய் நம்ம செய்த காரியத்தை நிமித்தம்தான். உன் சுய புத்தியில் நீ சாயாத, நம்மளா சுயமாக செய்து நம்ம விருப்பம் போல் கர்த்தருடைய சித்தத்தை கேட்காம கர்த்தருடைய ஆலோசனை இல்லாமல் நாமளா செய்கிற காரியத்தை நிமித்தம்தான் நம்ம சில பாடுகள் மத்தியில் அவமானங்கள் மத்தியில் நம்ம கடந்து போகிறோம். கடன் பிரச்சனையில் நம்ம கடந்து போகிறோம். அதுதான் நம்ம யாக்கோபில் பார்க்குறோம். ஆண்டவர் யாரையும் சோதிக்க மாட்டார். அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அப்போ தன் சுய இச்சையில் சுயமாக செய்து தான் அதில் சிக்கி மாட்டிட்டு சோதிக்கப்படுகிறாங்கன்னு யாக்கோபில் நம்ம பார்க்குறோம். அப்போ ஏன் அந்த பாதை, அந்த சோதனையின் பாதைலாம் ஏன் வருதுன்னா சுய இச்சையினால தான், சுயமாக செய்கிற காரியத்தை நிமித்தம்தான் அந்த பாதை. அதனால தான் வேதம் சொல்லுது, உன் சுய புத்தியில் நீ எதுவுமே சாஞ்சிடாத, சுயமாக எந்த காரியத்தையும் செஞ்சிடாத, சுயமாக எந்த முடிவும் எடுத்துடாத. அது திருமணமாக இருந்தாலும் சுயமாக உங்கள் விருப்பப்படி எடுத்துடாதீங்க. இல்லை வேலையாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி காரியம் எதுவாக இருந்தாலுமே நம்ம சுயமாக எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. முழு இருதயத்தோடு கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். எல்லாத்துலேயுமே ஆண்டவரை முன்னாடி வைத்து ஆண்டவர் மீது நம்பிக்கையாக இருந்து முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்பணும். எந்த மனுஷன் நம்பாமல், மனுஷன் சார்ந்து வாழாமல், இந்த மனுஷன் செய்வான் அந்த மனுஷன் செய்வான், எந்த மனுஷன் மீது நம்ம நம்பிக்கை வைக்காமல் நம்ம யார் மேலே நம்பிக்கை வைக்கணும்னா முழு இருதயத்தோடு. அதுதான் வேதத்தில் அங்கே போட்டு முழு இருதயமாக, பாதி இருதயம்லாம் போடல, முழு இருதயத்தோடு கர்த்தர் நம்பிக்கையாக இருக்கணும். எல்லா காரியத்துலேயும் என் கர்த்தர் செய்வார், இந்த காரியத்தை என் ஆண்டவர் செய்வார்னு ஆண்டவர் மீது முழு நம்பிக்கை நம்ம வைக்கணும் தான் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். என் பிரச்சனை ஆண்டவர் மாற்றுவார். இவங்க செய்வா அவங்க செய்வாங்கலாம் கிடையவே கிடையாது. எந்த காரியமும், அது வியாதியாக இருக்கலாம், அது கடனாக இருக்கலாம், இல்லை தேவைகளாக இருக்கலாம், இல்லை பிள்ளைகளுடைய காரியமாக இருக்கலாம், முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்பணும். என் ஆண்டவர் மாற்றுவார், கடனை கர்த்தர் மாற்றுவார், என் பிள்ளைங்களை கர்த்தர் மாற்றுவார், இந்த காரியத்தை என் ஆண்டவர் செய்வார்னு முழு இருதயத்தில் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். அதை ஆண்டு ரொம்ப விரும்புவார். முழுசாக ஆண்டவரை நம்பும்போது அவர் ரொம்ப விரும்புவார். அப்போ வழியெல்லாம் அவர் நினச்சிக்கோ, என்ன காரியம் செஞ்சாலும் எங்கே போனாலும் கர்த்தரே நினச்சிரு, கர்த்தரை சார்ந்துரு, கர்த்தரே அவருடைய நினைவாகவே நம்ம இருக்கும் பொழுது ஆண்டு நமக்கு முன்னாடி போய் நம்ம எந்தெந்த காரியத்துக்காகலாம் போகிறோமோ நம்முடைய பாதையெல்லாம் அவர் சரி பண்ணிட்டு போயிடுவார். கோணலாக இருக்கிறதெல்லாம் கர்த்தர் செவியாக்கிடுவார், தடைகளை நீக்க. ஏன்னா அவர் தான் நினைக்கிறோம், அவரை தான் நம்பி இருக்கிறோம். அப்போது ஆண்டவருடைய சமூகம் முன்பாக சென்று தடைகளெல்லாம் கர்த்தர் நீக்கி போட்டு கோணலாக இருக்கிறதெல்லாம் கர்த்தர் செவியாக்கிடுவார். அதனால தான் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் எந்த காரியம் சுயமாக செஞ்சிடாதீங்க. எல்லாத்துலேயுமே கர்த்தர் மீது நம்பிக்கையாக இருந்து கர்த்தரை சார்ந்து செய்யும்போது கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய உங்கள் பாதைகள்லாம் கர்த்தர் செவ்வாய்ப்படுத்துவார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலே ஆண்டவரே, எந்த காரியத்திலையும் ஆண்டவரே அப்பா சுயமாக எந்த முடிவு எடுத்துடாதபடிக்கு ஆண்டவரே, ஒவ்வொரு காரியமும் ஆண்டவரே என் ஆண்டவர் மீது முழு நம்பிக்கை வைத்து தெய்வ சித்தத்தின்படி ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு காலம் செய்யக்கூடிய கிருபை கர்த்தர் கொடுத்து நடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.